ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சியினர் தாக்கல் செய்த 3 மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனுக்களில் வழக்கு விசாரணையை தொடர்வதற்கான காரணங்கள் இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. சீதாவக்க நகர சபை, சீதாவக்க பிரதேச சபை மற்றும் மாவத்தகம பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுக்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர மற்றும் வடமேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சஞ்சீவனி ஹேரத் உள்ளிட்டவர்கள் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ருஹாம் தாபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி, சட்டத்தரணி சந்திம வீரக்குடி உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் முன்னிலையாகி இருந்தது. ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அது நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர். வழக்குக்குரிய காரணிகளுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படாமையினால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக அந்த தீர்ப்பை இன்றைய தினமே அனைத்து தரப்பினருக்கும் வழங்குவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய அந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பை ஆராய்ந்து அதன் பின்னர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் எடுப்பதுதான் எங்களின் எதிர்பார்ப்பு. பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகளவும் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார். உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருக்கு எதிராக அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை பற்றி அனைத்தையும் தேட ஆரம்பித்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஏனைய அரசு சேவைகளுக்கு முன்மாதிரியாக நாங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். உண்மையாக வேலை செய்கின்ற அந்த அரசு ஊழியரின் நிலையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. இது அனைத்து அரசு சேவைக்கும் பொதுவானது. ஆகவே தீர்மானங்களை எடுப்பதற்கு அரசு ஊழியர்கள் அச்சப்பட தேவையில்லை, வேலை செய்வதற்கு அச்சப்பட தேவையில்லை. அந்த நிலையை இன்று உறுதியானது.